ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சூர மீனை வச்சு நல்ல டேஸ்டான சூப்பரான ஒரு புட்டு தான் செஞ்சு காட்ட போறேன். எப்பவுமே மீனை வச்சு குழம்பு வறுத்து சாப்பிட்றது இந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் ஒரு 5 துண்டு சூர மீனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கணும். ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரு 5 நிமிஷத்துலயே மீன் வெந்துடும். மீன் நல்லா வெந்ததும் இறக்கி வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் நான் நல்லா அகலமான ஒரு மண் பாத்திரம் தான் வச்சிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகுளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு 2த்தையும் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டா போறதை விட இந்த மாதிரி சாப் பண்ணி போடும் போது அது ஃபிளேவர் நல்லா டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட் நல்லா 2 பச்சை மிளகாவை நல்லா நறுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை நல்லா வதங்கினதும் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஒரு 2 வெங்காயம் சேர்த்திருக்கேன். வெங்காயம் எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய சேர்த்து செய்யறோமோ அவ்வளவும் மீன் போட்டு ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கும் போதே மீனோட முள்ளெல்லாம் நல்லா எடுத்துட்டு அதோட சதையை நல்லா பிச்சு போட்டு ஒரு கிண்ணத்துல வச்சிருக்கேன். அந்த மீனை நல்லா வெங்காயம் வதங்கிட்ட அப்புறமா இதுல நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டுட்டோம். திருப்பியும் நல்லா வெங்காயத்தோட சேர்த்து மீன் எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப நேரம் தேவையில்ல, ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டா போதும். நல்லா வாசனையே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மீன் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்ட அப்புறமா ஃபைனலா ஒரு 1 ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. மற்றபடி சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்க்க தேவையில்லை. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு திருப்பியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு சும்மா பெரட்டி விட்டா போதும். இது ரசம், சாம்பார், கீரை, காரக்குழம்பு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சும்மா வெறும் வாயில சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நீங்க எப்போ ஒரே மாதிரி செய்யாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்ப டைம் எடுக்காது, ஒரு 1/4 ஹவர்ல செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளவுதான். நல்லா உதிரி உதிரியான சூப்பரான மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா கொத்தமல்லி சாப் பண்ணி மேல தூவி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஒரு சூப்பரான டேஸ்டான மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. எல்லாமே ரொம்ப லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. அருள் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.